ஃப்ரைடே மார்னிங் ஒரு 11:30 போல் vlog எடுக்க ஸ்டார்ட் பண்ணேன். ஆக்சுவலாக மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து இட்லி அண்ட் கார சட்னி ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன். சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்சம் ஃப்ரீ ஆகிட்டு அண்ட் லஞ்ச் ஒர்க் ப்ரிப்பேர் பண்ணலான்னு ஸ்டார்ட் பண்ணேன். அன்றைக்கி லஞ்சுக்கு ஒன் பாட் ரைஸ் மாதிரி எதாவது ரெடி பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருந்தப்போ சாம்பார் சாதம் வச்சுட்டு உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு அதான் ரெடி பண்ணியிருந்தேன். ஆக்சுவலாக மார்னிங் ப்ரிப்பேர் பண்ண இட்லி மீந்துருச்சு. ஒரு 7 to 8 இட்லிஸ் கிட்ட இருந்துச்சு. ஸோ வேஸ்ட் பண்ண வேணாமே அப்படின்றதுக்காக உதுத்து இட்லி உப்புமா மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிட்டேன். ஆக்சுவலாக இந்த பாட் வந்து நான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இட்லியோட குவான்டிட்டி கொஞ்சம் எக்ஸஸாக இருந்தது. பட் நான் அந்த பாட் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதிலே வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன். பட் ப்ரிப்பேர் பண்ணும்போது தான் தெரிஞ்சுது கொஞ்சம் நிறைய இருந்தனால எனக்கு கிளற சிரமமாக இருந்துச்சு. ஸோ அங்கே கேஸ் ஸ்டவ் மேலெலாம் சிந்திருச்சு. ஸோ அந்த இதெல்லாம் வந்து க்ளீன் பண்ணிகிட்ருந்தேன். கேஸ் ஸ்டவ் கவுண்டர் டாப் எல்லாமே க்ளீன் பண்ணிவிட்டு ஆக்சுவலாக ரெடி பண்ண ரைஸ்மே ரெடி ஆகிடுச்சு. ரெடி பண்ணது என்னவோ பருப்பு சாதம் தான். ஆக்சுவலாக பார்க்க அது வந்து தக்காளி சாதம் மாதிரி இருந்தது. பட் டேஸ்ட் வைஸ் நல்லா இருந்தது. ஸோ அன்றைக்கான லஞ்ச் மெனு அதுதான். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.